ஹாய் மக்களே, வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வீட்டு தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்த சந்தன முல்லை தாங்க. சரி, பூ வந்து கொஞ்சமாக இருந்ததுனால சரி கொஞ்சம் மறிக்கொழுந்து வச்சுமே கட்டலாம், கொஞ்சம் பூ நீளமாக கிடைக்குன்னு சொல்லிட்டு மறிக்கொழுந்துமே பறிச்சுட்டு வந்திருக்கேங்க. ஸோ கொஞ்சமாக தான் மறிக்கொழுந்து பறிச்சுட்டு வந்தேன். ஸோ கட்டலான்னு சொல்லிட்டு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஒரு 2 கன்னி இல்லைன்னா 3 கன்னி வந்து சந்தன முல்லை பூ வச்சு கட்டிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறிக்கொழுந்து வந்து 2 லீஃபாக வச்சு கட்டினேங்க. மறிக்கொழுந்து பத்தலைங்க. சரி, நம்ம டேரெக்டாக நம்ம தோட்டத்துக்கே போய் பறித்து அப்படியே கட்டிடலான்னு சொல்லிட்டு நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க. அந்த மறிக்கொழுந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தளன்னு வளர்ந்துருக்கு. ஸோ அதுலேருந்து ஒரு இதை பிச்சாச்சுங்க, ஒரு கிளைய பிச்சுட்டு அதில் அந்த லீஃபாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த குச்சி அப்படியே மடித்து மடித்து வச்சு அழகாக பூ கட்டியாச்சுங்க. மறிக்கொழுந்து வந்து பூவில் கட்டும்போது பார்த்திங்கன்னா பூவும் அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த மறிக்கொழுந்தை வந்து நம்ம தலையில் வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, தலை சுற்று உடம்பு சூட்டை வந்து தணிக்கிறதுக்கு இந்த மறிக்கொழுந்து ஹெல்ப் பண்ணுங்க. அது இல்லாமல் மறிக்கொழுந்து தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு நமக்கு ஹேரில் வந்து இந்த மறிக்கொழுந்து வாசம் இருக்குங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா நம்மளோட தலைமுடி வேர்களை வந்து பூஸ்டப் பண்ணி ஹேர் க்ரோத் ஆகிறதுக்குமே மறிக்கொழுந்து ஹெல்ப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு போங்க. தேங்க்யூ.